உங்களுக்கு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக ஸ்டுடியோ தான் போயிட்டு இருக்கிறீங்களா? இனிமே ஸ்டுடியோக்கு போக தேவையில்ல. நீங்க உங்க மொபைல்ல இப்ப எடுக்கிற ஃபோட்டோஸ நம்ம இந்த மாதிரி ப்ரொஃபஷனலா பார்த்தீங்கன்னா வந்து அ ஃபோட்டோஸா வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ தான். ஸோ கண்டிப்பா நீங்க வந்து ஃபோட்டோ சென்டருக்கு தான் போய் ஃபோட்டோ எடுத்து அது சாஃப்ட் காப்பி வாங்கி நீங்க ஏதாச்சும் டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்றதுக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம மொபைல்லயே பார்த்தீங்கன்னா 1 மினிட்ல இது பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு ப்ராம்ப்ட் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ப்ராம்ப்ட்லாம் எதுவுமே தேவையில்ல. ஜஸ்ட் நம்ம ஏஐ மூலியமாவே கிரியேட் பண்ண போறோம். ஸோ இந்த ஃபோட்டோ எப்படி வந்து கிரியேட் பண்றது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். ஜஸ்ட் நீங்க வந்து உங்ககிட்ட வந்து ChatGPT இருந்தா ChatGPT ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓப்பன் பண்ணிட்டு இங்க பார்த்தீங்கன்னா பிளஸ் சிம்பல் ஒண்ணு குடுத்துருப்பாங்க. ஸோ அந்த பிளஸ் சிம்பல கிளிக் பண்ணிட்டு ஃபோட்டோஸ்ன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அத கிளிக் பண்ணிட்டு நீங்க வந்து என்ன ஃபோட்டோஸ் வந்து எடிட் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த ஃபோட்டோஸ வந்து செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் இதுல என்ன கன்டென்ட் போடணும் அப்படின்னா, நான் ஆல்ரெடி போட்டு வச்சிருக்கேன் பாருங்க. ஜஸ்ட் நீங்க வந்து மைக் வந்து ஆன் பண்ணிட்டு நீங்க வந்து சொல்லலாம். நீங்க ப்ராம்ப்ட் தான் அப்லோட் பண்ணணும் அப்படின்லாம் ஒண்ணுமே இல்ல. இதில பார்த்தீங்கன்னா நான் என்ன டைப் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோட்டோல இருக்கிற பையனோட பேக்கிரவுண்ட வந்து ஒரு லைட் கலர்ல குடுத்துட்டு ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரெஸ் கோட் போட்டுட்டு, எனக்கு ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கிரியேட் பண்ணி குடு அப்படின்னு நான் மைக் ஆன் பண்ணிட்டு, ஜஸ்ட் இத நான் வந்து டெக்ஸ்ட்டா வந்து சொன்னேன். ஸோ சொன்னதுக்கப்புறம் பார்த்தீங்களா, நான் வந்து அத சென்ட் பண்ணிட்டேன். சென்ட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு பார்த்தீங்களா, ஜஸ்ட் ஒரு 5 செகண்ட்லயே பார்த்தீங்களா, எனக்கு இது வந்து ப்ரொஃபஷனலா பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் வந்து கன்வெர்ட் பண்ணி குடுத்துருச்சு. ஸோ நீங்களே குவாலிட்டி வந்து பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ இந்த குவாலிட்டிக்கும், இந்த ஃபோட்டோஸ்க்கும் டிஃபரன்ஸ் நீங்களே பாருங்க காட்டுறேன். ஸோ இந்த ஃபோட்டோஸ் பாருங்க. ஸோ குவாலிட்டியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு தெளிவா இல்ல. அப்புறம் இதையே வந்து ப்ரொஃபஷனலா மாத்தணும்னா பார்த்தீங்களா, எவ்வளோ குவாலிட்டியா இருக்குன்னு நீங்களே பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ இந்த மாரி தான் பார்த்தீங்கன்னா நெறைய பேர் நெட் சென்டரா இருக்கட்டும், ஸ்டுடியோவா இருக்கட்டும், உங்கள ஏமாத்தி இந்த மாரி அதிகமா காசு புடுங்க பார்ப்பாங்க. நீங்க உங்க ஏதாச்சும் டாக்குமெண்ட்ல அப்லோட் பண்றீங்க அப்படின்னா, கண்டிப்பா இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க அப்லோட் பண்ணுங்க. ஏன்னா உங்க மொபைல்லயே எந்த ஒரு செலவும் இல்லாம இந்த மாரி ஃபோட்டோஸ நாம வந்து எடிட் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா, நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த மாரி இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ நம்ம சேனல்ல அடிக்கடிக்கு வந்துகிட்டே இருக்கும். ஓகே கைஸ், அடுத்த வீடியோல பார்க்கலாம்.